வேத வசனத்துக்கு எவ்வளவு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு? இப்போ 570 வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட 620வது வருஷத்துக்கு அப்புறம் தான் முஸ்லீம் என்கிற ஒரு மதமே வந்தது. அதுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு? ஆனால் 4000 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு ஆதாரம் உள்ளதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பியூரு, இது ஒன்று தான் சுத்தம், இது அப்படியே டைரெக்டாக அல்லாட்ட இருந்து முகமதுட்ட வந்துச்சு, முகமதுட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. எல்லாம் அல்லாவை எதுக்குறாங்களோ அவங்கள கொலை செய்வதற்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக பரலோகம் போயிடலாம். வேற உங்களுக்கு உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது, அது இல்லை. உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? அது இல்லை. நீங்கள் எப்படி மனம் திருந்து இது பண்ண முடியும்? அது இல்லை. உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கா நீங்கள் பரலோகம் போவீங்க, நீங்கள் அல்லாவை ப்ளீஸ் பண்ணிட்டீங்க? கிடையாது. இது எல்லாமே அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவார். இது எல்லாமே அல்லாஹ் தான் பண்ணுறது சொல்லி இல்லை. ஒரு சிலர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வேத வசனத்தில் நிறைய பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இஸ்லாமிலிருந்து வரக்கூடிய சகோதரர்கள் தான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுவதும் சோதனைக்குள்ளே போவதும் இந்த இஸ்லாம் மூலம் தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாடு அனுபவிப்பது, அவர்களை துன்புறுத்துவது இஸ்லாம் மூலம் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக கடவுளை விசுவாசிக்கிறவங்க, அவங்க சொல்கிற அல்லாவும் பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம விசுவாசிக்கிற தேவனும் ஒன்று அல்ல.